ஹாய் கைஸ், இந்த வீடியோல உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற படம் சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ஸ்டோரி பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்ததுனால தான் இந்த படத்தை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன். அவன் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக லைஃப் கொடுத்து ரஷ்யன் சிறைக்கு அனுப்பி வைக்கப்படுறான். தோக்குறமா ஜெயிக்கிறமாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா வாழணும்னா சண்டை செஞ்சு ஆகணும் அப்படின்னு தனுஷ் சொல்ற மாதிரி ஹீரோ அந்த ஜெயிலுக்குள்ள ஒவ்வொரு நாட்களை கடத்துறதே பெரிய போராட்டமாகி போகுது. அதனால சண்டை செஞ்சாதான் வாழ முடியும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அப்படியான ஜெயில ஹீரோ தன்னோட உயிரை காப்பாத்திக்க போற சண்டை, தன்னோட உயிரை காப்பாத்திக்க எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட் தான் அந்த படத்தோட சுவாரஸ்யம். படத்தோட பேரு இன்ஹேல். 2003 வந்த படம். இப்போ அந்த படத்துல இருக்க சண்டை காட்சியை பார்த்துருவாங்க. அப்படியே நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். சண்டை காட்சியை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்ல போடாத படங்களா எடுத்துட்டு வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாய்க்கிறதுல மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஸ்டீல் ஃபேக்டரியில ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்க இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ கயல். இப்போ இவனுக்கு கால் பண்றாங்க இவனோட ஒய்ஃப் கிரே. கால் பண்ணவங்க எப்ப பார்த்தாலும் வேலைனே இருக்காதீங்க, ஊருக்கு வந்து நீங்க ரொம்ப நாளாவது எப்போ ஊருக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கேள் இன்னும் 6 மாசத்துக்கு ஊரை பத்தியே நினைக்க முடியாது, ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாப்ல. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோவும் ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும். சரி வீட்டுக்கு வர சொல்லி கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. போற வழியிலே தான் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அந்த வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேசிக்கிட்டு இருந்தவன் சடனா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃபு கத்துறத பார்த்து இவருக்கும் ஒரே பதட்டம் ஆயிடுது. அந்த நேரம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு கொடூரம் அவளை விரட்டி ரேப் பண்றான். அந்த அலறல் சத்தத்தை போன்ல கேட்ட கெயிலு உடனே போலீஸுக்கு கால் பண்றாரு. போலீஸ் அந்த காலை அட்டன் பண்ணல. வீட்டுக்குள்ள புந்தவன அவங்க ஒய்ஃபை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். வீட்டை ரீச் பண்ண கையில பதறி அடிச்சு உள்ள வந்து பாக்க ஒய்ஃப் ரத்த வெள்ளத்துல அலங்கோலமா டெட் பேரியா கிடக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விட பின்னால மறைஞ்சிருந்த வில்லன் ஒரு கட்டை எடுத்து ஹீரோ அடிச்சுட்டு வெளியில ஓடுறான். ஹீரோ அவனை விரட்டி ஓடி போயிட்டு ஒரு ட்ரெயின்குள்ள ஏறிடுறான். ட்ரெயின்குள்ள போன ஹீரோ அங்கனே அவனை பிடிச்சி 2 பஞ்ச் பண்ண ட்ரெயின் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளில தவிர்றான் வில்லன். இப்போ ஹீரோ வெளில ஜம்ப் பண்ண உழுந்த இடம் பார்த்தா போலீஸ் எனக்கு முன்னாடி. இப்ப 2 பேரையும் கைது பண்ணி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறான் போலீஸ். இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது. எந்த எவிடன்ஸுமே இல்லாத காரணத்தினால ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிடறான் வில்லன். தான் கண் முன்னாலே குற்றவாளி தப்பிச்சு போறத பார்த்த ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஹீரோவும் கத்தி கதலை அவனும் செவி கொடுத்து கேட்கறதாவே இல்ல. தான் ஒய்ஃபை இருந்த சுக்கத்துல இருந்த ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல வெகுண்டு இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த போலீஸோட கண் எடுத்து கோர்ட் வாசல்லே வச்சு போட்டு தள்ளுறான் வில்லன. இவனை கொலை பண்ண குத்தத்துக்காக வாழ்நாள் தண்டனை வாங்கினாரு நம்ம ஹீரோ. இப்போ கெயில வேன்ல போட்டு ஒரு ரஷ்யன் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தா புதுசா வந்த கைதிகளுக்கு எதுக்கு தப்பிச்சு போக நினைச்ச ஒரு கைதியை போட்டு பொலப்பொலன்னு பொழந்துட்டு இருக்கிறான் அங்க இருக்கிற ஜெயிலர் ஒருத்தன். தப்பிக்க நினைச்சா உங்களுக்கு இதே கைதி தான் அப்படின்னு வந்தவங்கள்ட்ட சொல்றான். அங்க இருந்து உள்ள போனா புது கைதிங்க எல்லாம் தன்னோட உடைமைகளை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஜெயிலு தான் போட்டு வெட்டிங் ரிங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்க போலீஸ் அங்கனே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இவனை. ஒரு வழியா அவன் கையில இருந்த ரிங்க உருவிக்கிட்டு உள்ள அமுச்சு விடுறாங்க போலீஸ்காரங்க. நைட்டு செல்லுல உள்ள லைட் எல்லாம் நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒரு கைதி ஒருத்தவன போலீஸ்காரங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க ஒரு தனி ரூமுக்கு. அந்த அழைச்சிட்டு போன கைதி பேரு ஹூப்பர். அங்க இன்னொரு கைதி இருக்கிறான், அவன் பேரு ஆண்ட்ரே. ஆண்ட்ரே இந்த ஜெயிலுக்குள்ள பெரிய கேங்ஸ்டர் மாதிரி. இப்ப ஆண்ட்ரே விட்டு ஹூப்பர் அடிக்க சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஜெயிலரு. மறுநாள் விடிஞ்சு செல்லுல பார்த்தா ஹூப்பர் செம்ம காயங்களோட கிடக்குறான். அவனை வந்து வான் பண்ணிட்டு போறாங்க அங்க இருக்கிற வார்டன்ஸ். இப்போ கைதிங்க எல்லாம் வெளில அழைச்சிட்டு போவா புதுசா வந்த கெயில்ட்ட ஒம்பு எடுக்கிறான் ஆண்ட்ரே. ஏற்கனவே பொண்டாட்டி சேர்த்த கடுப்புல இருந்த கெயிலு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அங்க இருந்த போலீஸ் கயல் கழுத்துல கம்ப கொடுத்து பிடிச்சிடறான். ஏற்கனவே போலீஸ் எல்லாம் ஆண்ட்ரேக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால கையில பிடிச்சு கொண்டு ஒரு இருட்டறையில போட்டுறாங்க. இருட்டறையில போட்டதுமே மனைவி பிரிஞ்ச துக்கம், தனி சிறையில இருக்கிற விரக்தி இதெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு தற்கொலைக்கு தூண்டுது. சரி தூக்கு போட்டு இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து தூக்கு போட்டுக்க போறான். அப்போ ஒரு உடஞ்ச கிளாஸ் வழியா பட்டாம்பூச்சி ஒண்ணு பறந்து வருது. அந்த சமயம் அவன் ஒய்ஃப் சொன்னது ஒண்ணு அவனுக்கு ஞாபகம் வருது. செத்தவங்க எல்லாம் பட்டாம்பூச்சியா வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் முன்னாடி சொல்லியிருப்பா. அது அவனுக்கு ஞாபகம் வருது. தான் ஒய்ஃப் தான் தன்னை சாவ வேணாம்னு சொல்றதுக்காண்டி பட்டாம்பூச்சியா வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக வேண்டிய
வேண்டிய முடிவை கைவிட்டுறான். இப்போ அந்த செல்லுலயே வாழவும் பழகிக்கிறான். கொஞ்ச நாள் போக இவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த செல்லுல. சில நாள் கழிச்சு அவனை இருட்டறையில இருந்து நார்மல் செல்லுக்கு மாத்துறாங்க. இவனோட அந்த செல்லுல பார்ட்னரா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கைதி நம்பர் 451. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவன் செல்லுல இருந்த ஒருத்தனை கொலை பண்ணிருப்பான். அந்த கைதி கையில இவன் கூட கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. இவனை பத்தி கெயிலுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இவன் ரொம்பவே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவான் அவன்கிட்ட. இப்படியே கொஞ்ச நாள் போக கெயில மீட் பண்ண வரான் தான் ஒய்ஃபோட பிரதர் ஜெயிலுக்குள்ள. வந்தவன் உன்னை வெளில எடுக்கிறதான முயற்சிகள்லாம் தீவிரமா பண்ணிட்டு இருக்கும். அதுவரை நீ ஜெயில எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, ஜெயிலர்ட்ட எல்லாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்க அப்படின்னு சொல்றான். அங்கிருந்து வெளில வந்து இப்ப ஹூப்பரை சந்திக்கிறான். ஹூப்பரும் ஒரு அமெரிக்கன். இவன் ஒரு 18 வருஷமா அந்த ஜெயில இருப்பான். இவன் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால இங்க வந்திருப்பான். இந்த ஜெயில கெயிலுக்கு அறிமுகமாகிற ஆளை வந்தான். நைட்டு செல்லுக்குள்ள படுத்துக்க அந்த கையிலுக்கு கெட்ட கிணவு ஒண்ணு வருது. அந்த கிணவுல யாரோ இவனை துரத்தா இவன் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இவன் கத்துனதுல தூக்கம் டிஸ்டர்ப் ஆன கைதி 451. இவன் வாயும் மூக்கியும் சேர்த்து மூச்சு விடாத அளவுக்கு பொத்த கொஞ்சம் விட்டு இருந்தா உயிர் போயிருக்கும்ல. கடைசி நிமிஷத்துல கையை எடுத்து அவனை வான் பண்றான். இங்க நீ உயிரோட இருக்கணும்னா ஒரு சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனையும் மிரட்டுறான். மறுநாள் கேன்டீன்ல ஹூப்பர் மாலிக் இவங்க 2 பேரும் அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இங்க இருந்து வெளில போகணும்னா எந்த ஒரு பேட் நேம் எடுக்காது, அப்படி பேட் நேம் எடுச்சுன்னா நீங்க இருந்து வெளியே போறதே ரொம்ப சிரமமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இவனோட செல்மெட் இவனை அடிக்க வந்ததுனால மறுநாள் காலைல 2 வார்டனை மீட் பண்ணி அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். கையில கொடுத்தவன் என் செல்மெட்டால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, தயவு செய்து என்ன அந்த செல்லுல இருந்து மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவனுங்க அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பணம் பத்தாது, பட் இருந்தாலும் பாக்குறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அங்கேருந்து கட் பண்ணாக்கா அந்த ஜெயில கைதிகளுக்கு ஊடால ஃபைட் கான்டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபைட் தொடங்க அதை பார்த்த கையில மாலிக்கிட்ட என்னங்க சண்டை நடக்குன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் இது யூஸ்வலா நடக்கிற சண்டை தான், இது வார்டன்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க கைதிகள் கரகோஷத்தோட ஆரவாரமா தொடங்குது ஃபைட்டு. அங்க களத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கையிலோட ஃபைட் பண்ண ஆண்ட்ரே. அவனை எடுத்து ஃபைட் பண்றான் அங்க இருக்கிற இன்னொரு கைதி. அங்க நடக்கிற ஜெயில் ஃபைட் எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே தான். இப்போ 2 பேருமே அடிச்சுக்க தொடங்குறாங்க. சண்டையோட முடிவுல ஆப்போனண்ட போட்டு பொலன்னு பொலந்து ஆண்ட்ரே வின் பண்ணிடுறான். அங்க கைதிகளுக்குள்ள கலவரம் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட வார்டன் உடனே வந்து தடுத்து எல்லாரையும் ஜெயிலுக்கு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஆண்ட்ரேக்கு சண்டை போட்ட வெறி அடங்காதனால வார்டன் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பணத்தை கூட்டு கூப்பர் அழைச்சிட்டு வர சொல்றான் அவனோட செல்லுக்கு போட்டு அடிக்கிறதுக்காண்டி. அங்க வந்து கூப்பர் ஒரு கத்தி எடுத்து காட்ட ஆண்ட்ரோட்ட அவனை போட்டு செம சாத்துறான். அவன் எடுத்துட்டு வந்த கத்தியை வச்சு அவனே கிழிச்சு விட்டுறான். வார்டன் எல்லாம் அவனை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. மறுநாள் கைதிகள் எல்லாம் ஒரு பொட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள கைதி ஒருத்தவன் கையில்ட்ட ஒம்பு இழுக்கிறான். அவனும் சேர்ந்து அடிச்சுக்க ஆரம்பிக்க பக்கத்துல இருந்த 4-5 கைதிகளும் சேர்ந்து கையில அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த போலீஸ் கடைசியா கையில அடிபட்டு கீழே விழுவோம். அடிச்சவங்க எல்லாம் விட்டுட்டு அவனை வந்து மிரட்டுறாங்க. எங்க ஹீரோயிசம் எல்லாம் காமிக்கிற வேலை வச்சுக்காத, அப்படி நீ ஹீரோயிசம் காமிக்க நினைச்சுன்னா இங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு வான் பண்றாங்க. வான் பண்ணதோட மட்டும் இல்லாம அவனை அங்கிருந்து தூக்கி கொண்டு இருட்டு செல்ல போட்டு அடைச்சிடறாங்க. அந்த செல்லுக்குள்ள ரொம்ப நாளா தனிமையில கடந்ததுல தாடி மீசையெல்லாம் முளைச்சு ஆளு வேற மாதிரி மாறி போறான். அந்த தனியான சிறையில அவனோட ஒய்ஃபோட ஞாபகம் தான் அப்பப்ப வந்து உனக்கு ஆறுதல் தருது. அப்பப்ப அந்த பட்டாம்பூச்சி வந்து போய் அவனோட தனிமையை போக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மழை தண்ணி எல்லாம் ஒழுவி ரொம்பவே சிரமப்படுறான் அந்த சிறையில. பயிலான சில நாட்களுக்கு பிறகு அவன் அந்த செல்லுல இருந்து நார்மல் செல்லுக்கு மாத்துறாங்க. வெளியே வந்த கெயில்ட்ட திரும்பவும் உரண்டை இருக்கிறாங்க ஆண்ட்ரோட ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு எதிர்க்கவே இன்னொரு கைதியை கழுத்தா இருக்கிறாங்க. இந்த கலவரத்தை பார்த்த வார்டனை எல்லாரையும் செல்லுக்கு சொல்லி திரும்ப வான் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. செல்லுக்குள்ள போன கெயில் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க சடனா உள்ள வரான் இவனோட செல்மெட் 451. அதை பார்த்து அவன் புக்கை வச்சுட்டு செல்ல விட்டு வெளில போயிடுறான். நைட்டு கெயில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க வந்து ஆண்ட்ரே கெயில உரண்டை இருக்கிறான். நைட்டு என் செல்ல வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அவன் இங்க இருந்து போய் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான்.
அங்க இருந்த வார்டன்லாம் வந்து சண்டையை நிறுத்தி இவனை திரும்பவுமே கொண்டு அந்த இருட்டறையில போட்டுறாங்க. இந்த டைம் அந்த செல்லுக்குள்ள ஒரே சத்தமா கேட்க இவனால அந்த சத்தத்தை ஜீரணிக்க முடியாம பக்கத்துல இருக்கிற கதவுலாம் போய் உடைக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜெயில நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்ப தயார் பண்ணாதான் முடியும் அப்படின்ற முடிவுக்கு வரான். அதுக்காக செல்லுக்குள்ளேயே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி தான் உடம்ப வலுப்படுத்துறான். இன்னொரு நாள் ஜெயிலோட கார்டன்ல ஒரு கன்னி வெடி இருக்கிறத பாக்குறாங்க வார்டனு. அந்த பக்கம் கைதியை யாரையும் விடாம ஒதுங்கி போக சொல்லி வார்டனை பாதுகாத்துக்கிட்டு இருக்க சடனா அங்க ஜெயிலுக்கு பெட்ரோல் எடுத்து வர ஜீப் வந்துருது. வார்டன்லாம் கையை காமிச்சு மறைக்க அவனு பார்க்காம அது மேல ஜீப்பை விட்டு ஏத்திடுறாங்க. அதே ஸ்பாட்ல ஜீப் வெடிச்சு செதறது. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கூப்பர் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு 2 மணி நேரம் ஓடியும் ஊருக்குள்ள இவனால தப்பிக்க முடிய மாட்டேங்குது. பின்னால வந்த வார்டன்லாம் வந்து பிடிச்சி இவனை திரும்பவும் ஜெயிலுக்கு கொண்டு வந்து போட்டுறாங்க. இவனோட சேர்ந்து தப்பிச்சு ஒண்ணு இவனை கூட்டாளி ஒருத்தவனை அங்கேயே சுட்டு கொன்னுறானுங்க. அதே சமயம் இங்க இருண்ட செல்லுக்குள்ள தன்னை ஒரு இரும்பாட்டம் செதுக்கிக்கிட்டு இருக்கிறான். கையில பயங்கரமா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி தான் உடம்ப சண்டைக்கு தயார் பண்றான். இப்போ வார்டன்லாம் வந்து இவனை ஆண்ட்ரோ கிட்ட ஃபைட் பண்றதுக்கு அழைச்சிட்டு போறானுங்க. இவனும் ஆக்ரோஷமா ஓடி களத்துல இறங்குறான். இப்போ பயங்கர ஆரவாரத்தோட தொடங்குது 2 பேருக்கும் சண்டை. இனிஷியலா ஆண்ட்ரே போட்டு இவனை செம்மட்டி அடிச்சிடறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட அடியெல்லாம் பொறுக்க முடியாதவன் அவனோட குறவலை கடிச்சு அவனை அதே இடத்துல கொலை பண்ணிடுறான். சண்டை முடிஞ்சு செல்லுக்கு வந்த கெயில்ட்ட முதல் முறையா பேசுறான் 451. இந்த சண்டைலாம் போறதுனால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கெயில்ட்ட கேட்கறான். அவனும் எது பதில் சொல்லாம மௌனமா இருக்கான். அங்க இருக்கிற ஜெயிலருங்க வார்டன் எல்லாருமே அவனை ஒரு ஜெயில் ஃபைட்டரா மாத்திடுறாங்க. ஆண்ட்ரோ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவனை கொண்டு போயிடறானுங்க. டெய்லியும் ஒரு சண்டை விட்டு நல்லா ப்ராஃபிட் பாக்குறாங்க இவனை வச்சு. இவனும் தான் எதுக்கு இருக்கும் அப்படின்றதே மறந்து அவனை காட்டுற ஆள்லாம் அடிச்சு டெய்லி ஒருத்தவனை சண்டையில கொண்டு சரியான காட்டு மிராண்டியா மாறிக்கிட்டு இருக்கான். இவனோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான் அவனோட செல்மெட்டு. இப்போ கெயிலு தன்னோட முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ஒரு நியூ லுக்குக்கு மாறுறான். அவனை பார்க்க ஜெயிலுக்கு வரான் அவன் ஒய்ஃபோட பிரதரு. நான் அமெரிக்கன் எம்பசில பேசிட்டேன், கூடிய விரைவில் அவனை வெளில எடுத்துரும் அப்படின்னு சொல்ல இப்போ இவன் இங்க ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அவன்கிட்ட நீ இப்ப என்ன வெளியே எடுக்க தேவையில்ல, இனி என்ன பார்க்கவே நீ வராது அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறான். மறுநாள் எல்லா கைதிகளும் ஃபீல்ட்ல உட்காந்து சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கெயிலும் உட்காந்து சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்த கூப்பரு கெயிலுக்கும் பக்கத்துல உட்காந்து இன்னைக்கு நைட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை சொல்லி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கொஞ்சம் பணம் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறான். இப்போ அவனோட செல்மெட் 451 அவன் பக்கத்துல வந்து உட்காரான். இப்போ அங்க ஜெயிலுக்குள்ள புதுசா வந்த கைதி ஒருத்தவன் கெயில பார்த்து அவனுக்கு ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்றான். தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான்ற பேர்ல அவன் கையை பிடிச்சி ஃபுல் பலத்தை அவன்கிட்ட காமிக்கிறான். நைட்டு ஜெயிலுக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்க வார்டன் கைதிகள் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த டைம்ல கூப்பர் தப்பிக்கிறதுக்கான பிளான அரேஞ்ச்மெண்ட் பண்ண அங்க வந்து வார்டன்ட்ட மாட்டிக்கிறான். அவனை திரும்பவும் ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்து போட்டு பொழக்கிறாங்க. இவன் தப்பிக்க போறதை யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தாக்கா அவன் கூடவே இருந்த மாலிக்ன்றவன். வார்டன்லாம் கூப்பரை போட்டு அடிச்சதோட மட்டும் இல்லாம அவன் புதுசா வந்த வேலியான்ற கைதியோட கொண்டு அவனை போட்டுறாங்க. பிடிஞ்சு போய் அந்த செல்லுல பார்த்தா புதுசா வந்த கைதியான அந்த மொட்டை கூப்பரை போட்டு அடின்னு அடிச்சு வச்சிருப்பான். அவனை பார்க்க போன கெயில்ட்ட அந்த மொட்டையை நீ விட்டுறத எப்படியாவது கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில அவன் கையில விழுந்து செத்து போயிடுறான். கார்ட்ஸும் கூப்பரோட பாடியை கொண்டு புதைச்சிடறானுங்க. அவன் செத்ததுல பயங்கர சோகத்துல இருக்கான் கெயிலு. அதே சமயம் அந்த மொட்டையனுக்கும் கெயிலுக்கும் சண்டை ஆர்கனைஸ் பண்றாங்க கார்ட்ஸ். இவன் சண்டை போட மூடு இல்லாதனால அங்கேயே உட்காந்துடுறான். அந்த மொட்டையை வந்து அடிச்சுமே இவன் சண்டைக்கு போறதா இல்ல. இவன் சண்டை போடாதனால அங்க உள்ள கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீ சண்டை போட ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சங்கிலியில கட்டி தொங்க விட்டுறானுங்க. அதே சமயம் கைதி 451 கூப்பரை வார்டன்ட்ட காமிச்சு கொடுத்த மாலிகை மீட் பண்றான். மீட் பண்ணுவன் எதனால நீ கூப்பரை காமிச்சு கொடுத்த அப்படின்னு கேட்க எனக்கு மெடிசன் தேவைப்படுது, அதனால மெடிசன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் காமிச்சு கொடுத்தேன், இப்படி கொலை பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேள்றான். அவன் எதை சொல்லியும் சமாதானம் ஆகாத 451 அவனை அதே இடத்துல தீ வச்சு கொளுத்துறான். அதே சமயம் கார்ட்ஸ் கையில கட்டி போட்டு எவ்வளவு சித்திரவதை பண்றாங்க சண்டை போட சொல்லி. அவன் ஒத்துக்கிறதா தெரியல. கிட்ட
கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு வந்துடுறான். திரும்பி அவனை அங்கிருந்து அவுத்து கொண்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ல போறானுங்க. அங்க அவனுக்கு ட்ரீம்ல வந்து அவனோட ஒய்ஃப் அவனை அப்ரிசியேட் பண்றா. நீ எடுத்திருக்கிறது நல்ல முடிவு, இனி யாரோடய சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடம்பு இவனுக்கு திரும்பவும் கொஞ்சம் தேறி வர திரும்பவும் கொண்டு அங்கேயே சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அதை பார்த்தா கூட இருக்கிற கைதிகள் எல்லாருமே இனி நாமளும் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வரானுங்க. முடிவு எடுத்தனுங்க. அதை போய் வார்டன்ட்ட சொல்ல அந்த வார்டன் போய் அதை ஹெட் கார்டு கிட்ட சொல்றாங்க. அங்க ஜெயிலுக்குள்ள இப்ப ஒரு புரட்சியே வெடிக்குது. இவனுங்க எல்லாரும் சண்டை போடாததுக்கு காரணம் கெயில் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கைதிங்க இருக்கிற செல்லுக்கு மத்தியில கொண்டு நிறுத்தி அவனை வான் பண்றானுங்க. நீ சண்டை போட ஒத்துக்க இல்லைன்னா இங்கேயே அடிபட்டு சாவ அப்படின்னு சொல்றானுங்க. அப்போ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால ஆத்திரமடைஞ்ச காட்ஸ் இவனை மாதிரியே இருட்டாரையில இருந்த ஒரு கைதியை விட்டு அவனை அடிச்சு கொல்ல சொல்றானுங்க. அவனை ஆளை பார்த்தா பயங்கர ஜெயிண்ட் மாதிரியே இருக்கான். இப்போ கெயில சும்மா விரட்டி விரட்டி பொழக்கிறான். இவனும் சண்டை போடக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கிறதுனால அவனை திருப்பி அடிக்கவும் கிடையாது. ஒரு கட்டத்துல அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல போறான். அப்பதான் கெயிலுக்கு தெரியுது இவன் பக்கத்து செல்ல இருந்தவன் அப்படின்றது. உடனே பக்கத்துல உள்ள செவுத்தை தட்டி தான் பக்கத்துல இருந்த செல்லுல இருந்தவன் நான் தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சிக்னல் கொடுக்குறான். அதை கேட்ட அந்த அரக்கன் இவ்வளவு நாள் பக்கத்து செல்ல நம்ம கம்பெனி கொடுத்த நம்ம ஃப்ரெண்டு இவன் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்காம விட்டுறான். பக்கத்துல உள்ள கார்ட்ஸ் அந்த அரக்கனை மிரட்டுறாங்க துப்பாக்கியை காமிச்சு. இப்போ நீ அவனை அடிச்சு கொள்ளனா உன்னை சுட்டு கொண்டுரும் அப்படின்னு சொல்ல அந்த அரக்கன் பக்கத்துல இருந்த கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு செதற விடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல கார்ட்ஸ் அவனை சுட்டு கொலை பண்ணிடுறானுங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட கைதிங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஜெயிலெல்லாம் அடிச்சு உடைக்கிறானுங்க. இவங்களை தடுக்க வந்த கார்ட்ஸுக்கும் அடி விழுது. ஒரு வழியா நாலா பக்கமும் எல்லா கைதிகளும் செதறி தப்பிச்சு ஓடுறானுங்க. இப்போ கெயிலு தன்னோட செல்மெட்டான 451 நான் எப்படி ஜெயிலுக்கு வந்தேன் அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவனுங்க ரெண்டு பேரும் இந்த கைதிங்க எல்லாம் தப்பிச்சு போறத தூரத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் அந்த கலவரத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துறானுங்க. திரும்பி கொண்டு வந்து இவங்க எல்லாரையும் செல்லுல போட்டுறானுங்க. செல்லுக்குள்ள கயல்ட்ட 451 தான் வச்சிருந்த ஒரு ரெக்கார்டை கொடுக்குறான். 20 வருஷமா கைதிகள் எல்லாம் அந்த செல்லுல எப்படி சாகுறாங்க அப்படின்ற ரெக்கார்டு அவன்கிட்ட இருக்கு. அதை கயல்ட்ட கொடுத்து நீ திரும்பவும் ஃபைட் பண்றேன்னு சொல்லி அப்பதான் உன்னை வெளியே விடுவானுங்க. அந்த ஃபைட் முடிஞ்ச கையோட எப்படியாவது வெளியே எஸ்கேப் ஆயிடு. அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு போய் எப்படியாவது கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு அப்படின்னு சொல்றான். இப்போ கெயிலும் வார்டன்ட்ட அடுத்த ஃபைட்டுக்கு ஒத்துக்குறான். மறுநாள் கூப்பரை கொண்ட மொட்டையனுக்கும் கெயிலுக்கும் ஃபைட் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க கார்ட்ஸ் இந்த ஃபைட்ல கெயில எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மொட்டையன்ட்ட அனுப்பிச்சுறானுங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டையில மொட்டையோட ஷோல்டரை திருப்பிடுறான் கையில. ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச மொட்டை ஒரு கத்தி எடுத்து குத்த போறான். கையில குத்துறன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கைதியை குத்தி கொண்டுறான் மொட்டை. நிலைமை தலைக்கெல்லாம் மாற கையில புடிச்சிட்டு போயிடறாங்க அங்க இருந்த கார்ட்ஸ். அதே சமயம் கைதி 451 ஒரு சீக்ரெட் வழியை ஓபன் பண்ணிட்டு கார் செட்டுக்குள்ள இறங்குறான். கையில அங்கிருந்து புடிச்சிட்டு வந்த 2 கார்ட்ஸ் அவனை கொலை பண்றதுக்காண்டி கார் செட்டுக்கு அழைச்சிட்டு வரானுங்க. அங்க பதுங்கி இந்த 451 அந்த 2 கார்ட்ஸையும் அடிக்கிறான். அடிச்சுட்டு அவனை வச்சிருந்த கீ எடுத்து அவனை ஹேண்ட் கேப்பை ஓபன் பண்ணி விடுறான். கெயிலும் அவனோட வெட்டிங் ரிங் அந்த போலீஸ் கிட்ட இருந்து கழட்டிக்கிட்டு அவனை காரை விட்டு ஏத்துறான். இப்போ 451 ஒரு போலீஸ் ட்ரெஸ் கையில எடுத்து கொடுத்து இதை போட்டுட்டு நீ வெளிப்பேரு அப்படின்றான். கையில அவனையும் சேர்த்து கூப்பிட நான் அங்க இருந்து பண்ண வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்கு, நான் பண்ணிட்டு வரேன்னு இந்த ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு கோர்ட்ல சப்மிட் பண்ண இந்த இல்லீகல் ஃபைட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுறான். கையில அங்க இருந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ கைதி 451 ஜெனரல் ரூமுக்கு போறான். போனவன் அவனை அங்கனே வச்சு போட்டு தள்ளிட்டு பக்கத்துல இந்த ஒயின் பாட்டில் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கார்ட்ஸ் வந்து இவனை கைது பண்றானுங்க. வெளில போன கெயில் இந்த ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த ஜெயிலே இழுத்து பூட்டிடுறானுங்க. அத்தோட முடியுது இந்த படம். இது போன்ற சுவாரஸ்யமான ஆங்கில படங்களை தமிழ்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.